பயங்கர ஸ்வீட்டுங்க அவர். ஓகே. அஜிந்தா சார் அவர் வந்து நாள் அவர் நான் பார்க்கும்போது சார் கூப்பிட்டு பழகிட்டேன். அவர் வந்து இல்லை கால்மி அர்ஜுன் அப்படின்னு. ஓகே. அவர் சொல்லி பழகிட்டா நான் கூப்பிட்டு பழகிட்டேன். இப்போ வரைக்கும் என்னாலே மாற்றிக்க முடியல, அவரும் சொல்லாம இல்லவே இல்லை. ஓகே. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் சாமி வந்துருச்சுடான்னு சொன்னாதான் மழை வருதுன்னு சொன்னானுங்க. ஓகே. இப்போ நான் வந்தாலே மழை வருதுன்ற அளவுக்கு வந்து போச்சு. சாமி வந்துருச்சுடா அப்படி சாமிலாம் வரல, மழை தான் வந்தது. திப்புன்னு மழை வருது. மறுபடியும் கேமரா தூக்கின்னு ஓடு. ஓகே. வந்தாச்சு. எத்தனை டேக்ஸ் போனாலும் சரி, ஒவ்வொரு டேக்குமே அவர் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் ஸ்பாட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அவர் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அந்த அளவை வந்து நம்மளால் எந்த விதத்துலையும் கேட்ச் பண்ணவே முடியாது. ஓகே. பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாம் படம் இப்போ தேட்டரில் பாமிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரமா பூசாரி கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ள இருக்கு. கதையை அடுத்த லெவலுக்கு இந்த ஒரு கேரக்டர் தான் கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கூட ஆக்டர் தமிழரசன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாமுக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் வந்து தெரிவிச்சுக்கிறேன் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக உங்களோட ரோல் வந்து இருந்தது. என்னடா சாமியார் கேரக்டர் போட்டிருக்கேன், ஃபன்னுன்னு வேற சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த கதை வந்து காளி வெங்கட் சாரால் எவ்வளோ மூவ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து உங்களாலேயும் மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க கதையை. ஸோ எப்படி இருக்குது படம் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸாகவும் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக என்னவா இருக்குது? ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சார் அந்த அப்ரிஷியேஷனுக்கு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணது அந்த அப்ரிஷியேஷன் ரெகக்னிஷனுக்காக தான். முதல்ல அதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. படத்தோட ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு வந்து தேட்டரில் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ஸோ ரெஸ்பான்ஸாக ரொம்ப ட்ரெமெண்டஸான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆடியன்ஸ் கிட்ட. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப டச் ஆகுது. இந்த படத்தை நம்ம எதை நினச்சி எடுத்தோமோ, எதுக்காக எடுத்தோமோ அது கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே. ஸோ ரெஸ்பான்ஸாக எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போதும் சரி, நேற்று நைட் ஷோ லுக்ஸில் பார்க்கும்போதும் சரி, இப்போ பலாசலாக பார்க்கும்போதும் சரி, ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம எந்தெந்த மூமெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, கால்குலேட் பண்ணுவோம்ல, அதெல்லாமே ஒர்க் ஆயிருக்கு தியேட்டரில். எனக்கு பர்சனலாக பாம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபிலிம். ஓகே. ஏன்னா இதில் வந்து ரொம்ப நாள் காத்துட்டு இருந்து நிறைய பேரோட உழைப்பு இதில் இருக்குது. ஒரு 2 வருஷம் இந்த படத்தில் நம்ம இருந்திருக்கோம். ஸோ 2 வருஷம் உழைப்பு இருக்குது இந்த படத்தில். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து டில் டேட் வரைக்கும் நம்ம அந்த படத்தோட ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருக்கிறதுனால, அதில் நடிச்சிருக்கிறதுனால ரொம்ப பேபி ஸ்டெப்ஸாக ரொம்ப இன்ச் பை இன்ச் அதில் அந்த ஸ்டெப்ஸில் இருந்திருக்கேன் நான். ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபிலிம் அது. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து விஷால் வெங்கட் அவர்கள் வந்து ஆல்ரெடி ஆடியோ லான்ச்சில் மேடை ஏற்றி அழகு பார்த்தாரு. இதுக்கு முன்னாடி படத்துலேயே வந்து எனக்கு பிடித்தமான நல்ல மனிதர்கள் முன்னாடி படத்துலேயும் வந்து நான் இவங்களை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், இந்த படத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து உங்ககிட்ட அந்த கதையில் உங்களோட ரோல் கேரக்டரை வந்து ஒரு சாமியார் கேரக்டர் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சாமியார் கேரக்டர் நம்ம, ஆனால் நீங்கள் எனக்கு என்னன்னா இவ்வளோ எங்கான ஒரு சாமியாரை வந்து இந்த படத்தில் தான் நாங்கள் பார்த்துருந்தோம், ரொம்ப எங்கா இருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க சாமியார் கேரக்டர்னோடனே? ஓகே சாமியார் கேரக்டர் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஏதாவது யோசிச்சிங்களா, இல்லை வந்து அவர் வந்து முழு நில கதையாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொன்னாரா? இல்லை, எனக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்க்ராட்சில் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து இந்த படத்தோட கதை எனக்கு தெரியும். ஓ ஓகே. கூடயே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக விஷால் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த படத்தோட கதை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து தெரியும். ஓகே. எப்படிலாம் இந்த கதை எவால்வ் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே. ஸோ எனக்கு சாமியார் கேரக்டர்னு சொன்னோன்னே நான் ஆக்சுவலாக எக்ஸைட் தான் ஆனேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி படத்தில் நான் பண்ணது வந்து லாயர் கேரக்டர் பண்ணேன், சில நேரங்கள் சில மனிதர்களில். அது வந்து அதோட எக்ஸாக்ட் கான்ட்ராஸ்டான கேரக்டர் தான் இப்போ இந்த படத்தில் நான் பண்ண கேரக்டர். ஒரு ஆக்டராக எனக்கு அது சேலஞ்சிங்காக இருக்கும். எனக்கு என்னென்னா இந்த கேரக்டரை நம்ம ஃபுல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இருக்க ஆக்டர்ஸ்க்கு வேறு டவுட் தான். ஓகே. எனக்கும் அது இருந்துச்சு. இப்போது அட் சம் பாயிண்ட் அதை நம்ம புல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ எனக்கு எக்ஸைட்டிங்கான கேரக்டர் தான் அது. பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சரி, சொன்னோடனே ஆக்சுவலாக எக்ஸைட் தான். ஓகே. பரவாயில்ல, அது நம்ம இன்டர்வல் பிளாக்கில் ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்ணுற ஒரு கேரக்டர். ஆமாம். ஸோ கதையை ஏதோ இங்கேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுல நம்ம கதாபாத்திரமும் அதில் ஹெல்ப் பண்ணும்போது அதுக்கு எதனா ஒரு விதத்தில் அது ரைட்டிங்காகவே
ரைட்டிங்காகவும் சரி டைலாக்ஸாகவும் சரி அது ஆல்ரெடி இருக்குது, அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குதுல. நம்ம வெறும் அந்த நடிகணும் அந்த முகம் வந்து அதை அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போதான் மட்டும்தான் பார்த்தேன். ஓகே, அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ என்னதான் ஊர் மக்கள் 2 சைட்ல இருந்து 2 தரப்பா அடிச்சுக்கிட்டாலும் இந்த ஊர் மக்களை வந்து கட்டி இழுக்கிற ஒரு கேரக்டரா வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு பக்கம் சிங்கமொழி அண்ணன் வந்து வெறி கொண்டு நடிச்சிட்டு இருந்தாரு, இன்னொரு பக்கம் காளி வெங்கட் அண்ணனோட போர்ஷன் வந்து உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த சேர்ல உட்காந்தபடியே இருக்காம போது அந்த பாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்க்ளூட் பண்ற இடமே அதுவா தான், நீங்க தான் வந்து அந்த இது இடத்தையே ஓபன் பண்றீங்க. ஸோ அந்த சீன் வந்து கிரியேட் ஆகும்போது எப்படி இருந்தது? எடுக்கும்போது கேட்குறேன். எடுக்கும் போது நீங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, இந்த பக்கம் ஆப்போசிட்ல காளி வெங்கட் அண்ணன் வந்து உட்காந்த இடத்துல இருந்தே பயங்கர ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்போ நம்ம பேப்பர்ல ஒரு விஷயம் இருக்கும், இப்போ பேப்பர்ல இருக்கிற விஷயம் வந்து விஷுவலாக கன்வெர்ட் ஆகும்போது இது என்னவா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் இருக்கும். ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் அது அது எல்லாமே தானாக சேர ஆரம்பிச்சிருது. இப்போ காளி வெங்கட் வந்து நிஜமாவே அந்த உடம்பு குலுங்கும்போது நமக்கு அந்த ஆச்சரியம் இருக்க தான் செய்யுது. ஓகே, எத்தனை டேக்ஸ் போனாலும் சரி, ஒவ்வொரு டேக்குமே அவர் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ நான் அடிக்கிறதுன்றது, நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக, என்னோட பேக்ரவுண்ட் வந்து தியேட்டர். நான் தியேட்டர்லேருந்து வந்ததுனால ஒரு ஆக்டராக நம்ம மட்டும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, இது நடிப்பு, தியேட்டர், சினிமான்றது எல்லாமே கூட்டு முயற்சி தான். ஓகே, காளி வெங்கட்டனோட பர்ஃபார்மன்ஸ் தான் நான் என்னோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுன்னு வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நிஜமாவே. நீங்கள் ஸ்பாட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அவர் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அந்த அந்த அளவை வந்து நம்மளால் எந்த விதத்துலையும் கேட்ச் பண்ணவே முடியாது. ஓகே, அவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அந்த உடம்பு குலுங்கிறத பார்த்தா நிஜமாவே நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு தடவையும் அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவரோட அந்த ஆக்டிங்கில். ஸோ பண்ணும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இன்னும் இப்படி நடிக்கிறாரு இவர், கண்ணு மூடி இருக்கு, வெறும் உடம்பு மட்டும் தான் இருக்குது, ஆனால் இவ்வளோ சூப்பராக எப்படி ஆக்ட் பண்ண முடியும் அவரால்? ஓகே. அந்த அதே போல் அவரோட அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது நம்ம சொல்லலாம், சும்மா சேரில் சும்மா உட்காருங்க அப்படின்லாம். உட்காருறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஷார்ட் ஆக்ஷன் சொல்லிட்டா மூச்சு இழுத்து பிடிக்கணும். நம்ம மூச்சு விட்டால் உடம்பு மேலே இருக்கிற மாலம்பதை கொண்டு போயிட்டு வரும். ஆமாம். ஸோ இப்போ அது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். 30 செகண்ட்ஸ் ஒரு டேக் போகுது அப்படின்னா அந்த 30 செகண்ட்ஸ் நீங்கள் மூச்சை ஹோல்ட் பண்ணணும். மூச்சு ஹோல்ட் பண்ணுறது மட்டும் பண்ண மாட்டார் அவர். கண்டினியூட்டி வந்து அவரை மாதிரி கான்ஷியஸாக கண்டினியூட்டி பார்க்கவே முடியாது. ஒரு தடவை வந்து ஏதோ ஷாட்டில் வந்து ஒரு மாலை முன்ன பின்ன இருந்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரை கூப்பிட்டு, மாலை முன்ன பின்ன இருக்க தம்பி கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்னாரு. அவருக்கு தெரியும் எது முன்னாடி இருக்கணும் எது பின்னாடி இருக்கணும்ன்ட்டு. ஆமாண்ணே கரெக்ட்ண்ணே, இது வரைக்கும் நான் மாத்திர சொல்லிட்டு மாத்தினார். ஸோ அவ்வளோ கான்ஷியஸான ஒரு ஆக்டரு, அவ்வளோ சென்சிபிளான ஒரு ஆக்டர் அவர். அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அது அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் விஷால் வெங்கட் வந்தால் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது நீங்கள் வந்து நெருங்கிய நண்பராக வேறு இருக்கீங்க. ஸோ ஸ்கிரிப்டில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வியாக என்ன இருக்குன்னா, விஷால் வெங்கட் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலை ஒரு குசுவை வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ அது கேட்கும் போதே ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த கதை கருத்தாவே அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் வந்து நீங்க கூட இருக்கிறதுனால கேட்குறேன், இந்த மாதிரி அனுபவம் வந்து ஏதாவது நடந்ததா, நேர்ந்ததா? ஸோ இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனைகள், அந்த மாதிரி ஏதாவது அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கேட்குறேன். ஆமாம், ஃபேஸ் பண்ணி விஷால் வெங்கட் ஒரு பக்கம் உங்கள் கூடயே இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அவரோட லைஃப்பும் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும், உங்களோட லைஃப்பும் என்னவா இருக்குமோ, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்களா? மாரி செல்வராஜ் ஒரு பக்கம் இருக்காங்க, ரஞ்சித் ஒரு பக்கம் இருக்காங்க, இவங்களும் இதே அரசியல் பாணியை தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களோட மேக்கிங் ஆஃப் ஸ்டைல் வந்து வேறையா இருக்குது. ஸோ இது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு சின்ன ஒரு ட்ராமாவில் ஆரம்பித்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. ஸோ அதனால கேட்டேன், ஏன்னா அவங்க வந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஸோ அதனால கேட்டுறேன். இந்த கேள்வி பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அதை பற்றி பேசணும்னு அவசியம். ஓகே. இப்போ அந்த பாதிப்பை வந்து சமூகத்தில் பிரதிபலிக்கும் போது அதை பற்றி யார் வேணா பேசலாம். ஓகே. அந்த அந்த பாதிப்பை வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற சாதாரண ரோட்டில் போகிற ஒரு லேமன் மதை கொண்டு பேசலாம். ஓகே. அது சினிமாவை பேசும்போது அது டைரக்ஷன் தெரிஞ்சவங்க பேசுகிறாங்க. ஓகே. ஸோ இப்போ விஷால் வந்து அதை ஃபேஸ் பண்ணானா இல்லையான்றது அவனோட பர்சனல் சைட்ல இருந்து தான் தெரியும். ஓகே. ஆனா இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஓகே. அந்த உரையாடல் தான் இங்க நிகழணும். ஓகே. இப்போ அந்த மாதிரியான பிளவுகளையோ ஒரு மேல்தட்டு கீழ்த்தட்டுன்ற மேல் சாதி கீழ் சாதின்ற அந்த பிரிவினைகளையோ அது நடக்கக்கூடாது நிகழக்கூடாதுன்னு நினைக்கிற யார் வேணாலும் இதை பத்தி பேசலாம்.
ஓகே சார். சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து லெஜெண்ட் இவரை பத்தி பேசியிருந்தோம், காளி வெங்கட் அவரை பத்தி பேசியிருந்தோம். இந்த பக்கம் அர்ஜுன் தாஸ் அவர்கள். ஸோ அர்ஜுன் தாஸ் அவர்களை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதே நீங்க தான்ற மாதிரி அந்த இடத்துல வந்து போர்ட்ரே இருந்தது. ஸோ ஒரு ஒரு இடத்துலயும் வந்து இந்த சாமி ஆடுற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அங்க அது உங்களோட இதுல இருந்தா ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பிக்கும் போது அந்த சீன் வந்து கிரியேட் ஆகும் போது எப்படி இருந்தது? பயங்கர ஸ்வீட்டுங்க அவர். ஓகே. அர்ஜுன் தாஸ் சார் அவர் வந்து நாள் அவர் நான் பார்க்கும்போது சார்னு கூப்பிட்டு பழகிட்டேன். அவர் வந்து இல்லை கால்மி அர்ஜுன் அப்படின்னு. ஓகே. அவர் சொல்லி பழகிட்டேன், நான் கூப்பிட்டு பழகிட்டேன். இப்போ வரைக்கும் என்னாலே மாற்றிக்க முடியல, அவரும் சொல்லாம இல்லவே இல்லை. ஓகே. அவர் அவ்வளோ ஸ்வீட், அவர் ஓகே. பயங்கர ஸ்வீட்டுங்க அவர். அப்புறம் ஆஃப் த நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா அவர் பயங்கர ரொம்ப வில்லன், அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படிலாம் இல்லை, பயங்கர சாஃப்ட் அவர். ஓகே. பயங்கர சாஃப்ட் அவர். பயங்கர ரொம்ப காமான ஒரு ஆள். எல்லார்கிட்டையும் ரொம்ப பிரித்து அவங்ககிட்ட இப்படி பேசணும், அவங்ககிட்ட இப்படி பேசணும்லாம் கிடையாது. எல்லார்கிட்டையும் ஒரே அளவிலான அட்ரஸிங் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற ஒரு ஆள் அவர். ஓகே. ஸோ பயங்கர ஸ்வீட் அவர். செம்மையாக பண்ணிட்டார் அந்த சீன் அவர். ஓகே. எனக்கு இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டே ஆகணும். வழக்கமாக வந்து சாமியார் அப்படின்னும் போது நம்ம அவர்கிட்ட போனோன்னே ஆகா நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த சாமியார் கேரக்டர்னாலே வந்து செட்டில் பயங்கரமான பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். 4 நாள் தொடர்ந்து ஷூட் வச்சு 4 நாளும் மழை பெஞ்சு, நீங்கள் வர அன்னைக்கெல்லாம் மழை பெஞ்சு இதுவாயிடுச்சு. அது என்ன நடந்தது? அந்த இடம் எப்படி இருந்தது? ஸோ அர்ஜுன் தாஸ் அவர்கள் எதாவது சொன்னாரா விஷயத்தெல்லாம்? இல்லை, அது என்னன்னா அந்த படத்தில் வந்து இப்போ நீ பார்த்ததுனால சொல்கிறேன், சாமி வந்துருச்சுடா அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. ஃபஸ்ட்டு நான் ரியலைஸ் பண்ணிவிட்டு காளி வெங்கட் சாரை பார்த்துட்டு சாமி வந்துருச்சுன்னா கத்துறேன் இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு தடவை ஃபஸ்ட்டு டைம் கத்தும்போது லைட்டாக இடி இடிச்சுது. ஓகே. எல்லாரும் மேலே பார்த்தால ஓகே ரைட், இடி இடிச்சிருச்சு, ஃப்ளாஷ் வந்துருச்சு, ஒரு மூர் போயிடலாம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு சாமி வந்திருக்குடான்னு கத்தனோடனே திப்பு மழை வருமா, எல்லாம் கேமரா தூக்கின்னு ஓடுறாங்க, எல்லாம் ஓடி உக்காந்துட்டாங்க. சரி ரைட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம். என்னென்னா அது ஒயிட் வச்சா ஈரம் தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால அடுத்த நாள் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டாங்க. ஓகே ரைட் அப்படின்னு. அடுத்த நாள் அதே சாமி வந்துருச்சுடா, ஓகே ரைட்டு இங்கே சொல்கிறோம், ரைட் ஓகே ரெடி எல்லாம் ரெடி அப்படி. சாமி வந்துருச்சுடா அப்படி சாமிலாம் வரல, மழை தான் வந்தது. திப்புன்னு மழை வருது. மறுபடியும் கேமரா தூக்கின்னு ஓடு. ஓகே. வந்தாச்சு. சரி ஓகே ரைட்டு, நம்ம வேற சாமி வேஷம் போட்டிருக்கோம், நம்ம இன்னைக்கு நான்வெஜ் வேற சாப்பிட்டோம், அதனால தான் நமக்கு 2 நாளாக மழை வருது போல இருக்கு. ஓகே. சரி நம்ம இன்னைக்கு ப்ரொடக்ஷனில் கூட நம்ம முட்டை கூட சாப்பிடக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வெஜிடேரியன் சாப்பிடுவோம், ஓகே, நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு, நமக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லை, இருந்தாலும் சரி வழி இல்லை, இதனால கூட இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே சாப்பிடாமலாம் இருந்துட்டு கம்முன்னு இருந்தேன் நான். சரி ரைட் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த நேரம் பார்த்து காளி வெங்கட் அண்ணனோட வீட்டில் ஏதோ விசேஷம் சொல்லிட்டு பிரியாணி வந்திருக்கு. சரி ஓகே நீங்கள் வாங்க சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி போய் சாப்பிட்லாம். ஆனால் சொல்கிறேன் இல்லைண்ணே நான் வந்து காலையிலேருந்து சாப்பிடாம நான்வெஜ்லாம் சாப்பிடாம இருக்கேன், மழை வர மாதிரி இருக்குது வேற, இன்னைக்கு இந்த சீன் எடுத்தே ஆகணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்கள் இது வந்து நம்பவே மாட்டீங்க, நீங்கள் கறியில் கை மட்டும் தான் வச்சேன், கேரவனில் டப் 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 டப்னு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா மழை பெய்யுது. நான் தான் சொன்னேனே அப்படின்னு, என்ன பண்ணுறது சாப்பிடுங்க பரவாயில்ல, சரி சாப்பிட்டு ஆச்சு. சரி ஓகே ரைட்டு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த சீன் வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படி எடுத்து முடிச்சாச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் சாமி வந்துருச்சுடான்னு சொன்னாதான் மழை வருதுன்னு சொன்னானுங்க. இப்போ நான் வந்தாலே மழை வருதுன்ற அளவுக்கு வந்து போச்சு. ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறாங்க, நீ உங்களுக்கு ஷார்ட் வந்து ஒரு 8 மணிக்கு மேலே தான், 8 மணிக்கு மேலே வாங்க, மத்தியானம் 2 மணிலேருந்து ஷூட் போயிட்டுருக்கு. சரி ஓகே நம்ம 8 மணிக்கு தானே வர சொல்கிறானுன்னு சொல்லிட்டு 7:55 நம்ம செட்டுள்ள நுழையிறோம். காரில் நுழையும் போது நான் கார் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். உள்ளே நுழைஞ்ச உடனே செட்டுள்ள நுழைஞ்சிட்டு கரெக்டாக நம்ம ஸ்பாட்டுக்குள்ளே வந்து நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு காரில் இறங்கும்போது டப் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. மழை துளி கண்ணாடி திறந்து ஆமாம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்னே காரு விண்டோலேருந்து உள்ளே வரேன், கால் வருது. விஷால் கால் பண்ணுறான், நீ செட்டுள்ள வந்துட்டியா? ஏன்டா கேட்குற? மழை வந்துருச்சு. நான் உள்ள நுழைஞ்சாலே நான் சாமி வந்துருச்சுன்னு சொன்னாலோ கன்ஃபார்மாக மழை வந்துடும், சாமிலாம் வராது. அவன் எப்பதான் அந்த ஷாட்டை வந்து எடுத்தீங்க? அர்ஜுன் தாஸ் ஏதாவது நோட் பண்ணி? அது எல்லாருமே நான் இப்போ இந்த சொன்னல விஷால் ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்றுச்சு. எனக்கு தெரியும் மழை வந்த உடனே தெரியும் நீ தான் வந்துட்டேன்ட்டு. அர்ஜுன் தாஸ் சார் சொல்றாரு, காளி வெங்கட் சார் சொல்றாரு, சிங்கம்புலி சார், யாருமே செட்டில் நுழைஞ்ச உடனே எல்லாரும் என்ன பாக்குறாங்க.
ஓகே ரைட் வந்துட்டீங்க வாங்க. மழைலாம் வந்ததோ இல்லை, நீ வந்துடுற. ஓகே. அது மாதிரி நான் வந்தாலே மழை வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது? ஓகே. அது வியாபார ராசி. ஓகே. சார், நீங்க எங்கேயாவது வந்து டைரக்டர் விஷால் வெங்கட்டோட இந்த ஒரு முறையீடு நடந்திருக்குமா? என்னன்னா குசு வைத்து அரசியல் பேசுறது, குசுவை அந்த குசு அதை வச்சு சாமி வந்து அதுதான் அப்படின்ற மாதிரி கன்வே பண்றது எங்கேயாவது வந்து தப்பா முடிஞ்சிருமோ? ஸோ இந்த டிஸ்கஷன் போவோம் இல்லையா, அதுக்கு வந்து சரிப்படுத்துறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கும், நிறைய விடைகள் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது டிஸ்கஷன் நடந்ததா? இல்லை, அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து இப்போ மகிழன் தோழர் இருக்கார். ஓகே. இப்போ அவர் தான் வசனம் எழுதியிருக்காங்க. இதை தவிர்த்து கொலாபரேட்டிவாக அபிஷேக் அப்புறம் மணிகண்டன் அமுதவாணன் சொல்லிட்டு அவங்க 2 பேர், விஷால் 4 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஓகே. கதையாகவும் சரி, திரைக்கதையாகவும் வசனமாகவும் எழுதியிருக்காங்க. கேள்வியை நீங்க கேட்டிருப்பீங்களா? ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருப்பீங்க, டைரக்டர்கிட்ட ஆர்டிஸ்டா கேட்க வேண்டிய கேள்வியாவும் இருந்துச்சு. இருக்கும்போது இல்லை, அது தப்பு இல்லை. அது இந்த இடத்துல எந்த இடத்துலலாம் அது கிண்டலாவோ கேலியாவோ மாறுமா அப்படின்னா, அதற்கான சரியான விடையோ சரியான சீன்ஸோ சரியான வசனங்களோ இருக்கும்பொழுது அது தப்பா இல்லை. அதனால அதுக்கான விடை வந்து என்னன்னா, இதோ இந்த சீன் பாரு, இதோ இந்த இடத்துல பாரு, இதோ இந்த வசனம் பாருன்னு சொல்லும்போது ஆமா ஓகே தானே, கரெக்டாக தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே. ஸோ அதனால தப்பா தெரியல எனக்கு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கோயிலை வைத்து நடக்கிற அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டும் வருது. ஸோ கோயிலை வைத்து ஒரே ஊர்க்காரங்க 2ஆ பிரிஞ்சு வேற வேற கிராம பேரா வைத்து ஒரு கோயிலுக்காக நடக்கிற அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் சாமி ஓ சாமி அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த அரசியலை எப்படி பாக்குறீங்க? சார் ஒன்னே ஒண்ணுதான் சார், இந்த வானத்துக்கு கீழே எல்லாருமே சமமா. ஓகே. கடவுளை வைத்தோ, மதத்தை வைத்தோ, கடவுளை வைத்தோ, நிறத்தை வைத்தோ, பிறப்பை வைத்தோ, சாதியை வைத்தோ, நீ வேற நான் வேறன்னு சொல்றதே அதுக்கு நான் உடன்படலை. ஓகே. அதை தான் அந்த படம் பேசுது. ஓகே. நீ வேற நான் வேற, நிறத்தாலேயோ நிறத்தாலேயோ, பிறப்பினாலேயோ, மதத்தினாலேயோ, சாமி கடவுளினாலோ நீ வேற நான் வேற அப்படின்னு நான் சொல்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஓகே. இந்த வானத்துக்கு கீழே வானம் மட்டும் தான் மேலே இருக்குது, அதுக்கு கீழே இங்கே எல்லாருமே சமம் தான். ஓகே. நீ நானும் ஒன்று தான். நீ ஒத்துக்கலாம் போ, நான் உன்னை சமமாக தான் நினைக்கிறேன், நீ என்னை சமமாக தான் நினைக்கணும்னு நான் நம்புகிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே. ஸோ ஓகே, சினிமாக்காக கடுமையான உழைப்பை வந்து போட்டுட்ருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் வந்து இது பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இப்போ சமீப காலத்துலன்னு இல்லை, இந்த சில வருடங்களாகவே என்ன நடக்குதுன்னா, இந்த சோசியல் மீடியா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து நடிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி தேட்டர் ஆர்டிஸ்டாக நிறைய பேர் இருக்கும்போது அவங்கள யூஸ் பண்ணாமல் இவங்களை யூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஹெல்த்தியான சினிமாவும் மாறுமா? அது ஹெல்த்தியான சினிமா மாறுமா இல்லையா, அந்த அந்த டாபிக் எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கிறதுனால தெரியல. எனக்கு என்னென்னா, திறமையானவர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்படாமல் கொடுக்கப்படணும், அவ்வளோதான். அவ்வளவே. திறமையானவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படாமல் இருந்தாலே போதுமானது. அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அவன் கேட்டுட்டு இப்போ இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே, இல்லைன்னா வேணாம், நிராகரிக்க வேண்டாம், அவ்வளோ. ஓகே. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் உள்ளே வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ மணிகண்டன் அவர் எடுத்துக்கலாம், அவர் ஆக்டராக இருக்குமோ, அவரை வந்து ஆர்டிஸ்டாக உள்ளே வரும்போது அவர் வந்து இந்த சோசியல் மீடியா ப்ராப்ளம்லாம் கிடையாது, சினிமா ப்ராப்ளம் மட்டும்தான். சினிமாவில் அடுத்தடுத்து ஒரு ஸ்டேஜில் இங்கேருந்து இங்கே படிப்படியாக முன்னேறி போயிட்டு இப்போ ஒரு இதுவில் இருக்காங்க. ஆனால் பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆளை மாற்றுறது நீங்கள் எந்த வகையில் வந்து அது வந்து சரியான ஒரு விஷயமா? இல்லை சார், இப்போ உங்களுக்கு வேறு வழி இல்லை சார். ஓகே. என்னன்னா, இப்போ வெறும் இது சினிமா, நம்ம ஆர்ட்டு, கலை சார்ந்த வேலை, நான் கலைக்காக என் உயிரை கொடுப்பேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வணிகம்னு ஒன்று இருக்குது. ஓகே. பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே. இப்போ ஒரு படத்தை எடுத்தோன்னா நம்ம அதை விற்கணும். ஓகே. அதை ஆடியன்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஓகே. நீங்கள் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கான டூல்ஸ் என்னென்ன இருக்குது? ஓகே. இன்ஸ்டாகிராம்ஸோ சோஷியல் மீடியாஸ் இருக்குது. அந்த சோஷியல் மீடியாஸில் அதை நீங்கள் வேறு வழி இல்லை, பிரபலப்படுத்தி தானே ஆகணும். ஓகே. இப்போ நம்ம படத்தை ஆல்ரெடி மணிகண்டன் சொன்னதே தான் திரும்பவும் சொல்கிறேன். ஓகே. ஸ்டோரி டெல்லிங்லாம் இப்போ கிடையாது. ஓகே. ஸ்டோரி செல்லிங் தான். இப்போ நீங்கள் அந்த எப்படி செல் பண்ண முடியும் நீங்கள்? இப்போ அந்த மாதிரியான இதுக்கு நீங்கள் இப்போ யூடியூப்போ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த செல்லிங் மெத்தட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஸோ அதுவும் எவால்வ் ஆகிட்டே தானே வருது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் இது வேறு வழி இல்லைல்ல நமக்கு. இப்போ அவங்க இல்லாமல் அவங்கள புறந்தள்ளி வச்சுட்டு நம்மளால மார்க்கெட் பண்ண முடியுமா? ஓகே. அது ஒரு கொஸ்டின் மார்க் தானே. ஓகே. ஸோ இட் ஹேப்பன்ஸ், நடக்கும் தான், நடக்காமல் எதுவும் இல்லை, நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது என்னைக்குனா ஒரு நாள் மாறும். அது மாறும்போது
அது மாறணும் தான், மாறும்போது பார்ப்போம், அது நடக்கும், மாறும் நம்புறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து பாம்ன்ற ஒரு சவுண்டு, அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டை வந்து இப்போ எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே என்னோட ஸ்கூல் டேஸ் மெமரிஸ், ஒரு 2 பசங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்ட மெமரிஸ்லாம் நிறைய வந்து. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் வந்து இந்த படம் எடுக்கும் போதே யோசிச்சேன், சார் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இப்படி பண்ணிக்கிறான்ல அப்படிலாம் யோசிச்சது உண்டா? அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கு? நிறைய இருக்கு. அவனா போட்டாங்கன்னா, பாம்பு போட்டாங்கன்னா யார் தலை சூடாகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லுவாங்க. யார் தலை சூடாகுதுன்னு பார்த்தா போட்டவன் தான் ஃபர்ஸ்ட் தலையில கை வைப்பான், நீ தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான்ல. அந்த மாதிரி தான் பாம்பு போட்டவனே பச்சை தோடு தான் போய் இலை தோடுவான்ல, எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி தான், அந்த ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. ஓகே. ஸோ அந்த சவுண்டு இப்போ டேக்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த சவுண்டு வருது அப்படின்னு மைக்கில் பண்ணி காட்டுவாங்க டேரக்டர். அப்போ எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணும்போது திடீர்னுலாம் திரும்பி பார்த்துருக்கேன் நான், யாருன்னா சத்தம் வருதுன்ட்டு. கட் ஏன் பார்த்தீங்க, இல்லை சத்தம் வந்துச்சு அப்படின்னு, இல்லை மைக்கில் நான் பண்ணேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ ஞாபகம்லாம் வரதான் செய்யும், ஆப்வியஸாக வரதான். ஓகே. இப்போ அந்த பேர் யூனிக்கான பேர் தானே. நம்ம அந்த பாம்புன்றத வந்து ஒரிஜினல் பாம்பை நம்ம அவ்வளோ அது கூட நம்ம சொன்னதில்லை. ஆமாம், இதுக்கு தான் நம்ம நிறைய பயன்படுத்திருக்கோம்ல. நிறைய ஞாபகங்கள் வந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் படத்தில் இந்த படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக்ல வர அந்த டைலாக், உங்களோட டைலாக் தான் இருக்கும். ஸோ எங்கள் நேயர்களுக்காக அந்த டைலாக் ஒரு வாட்டி. சரி, சாமி வந்துருச்சுடா, சாமி வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வந்து உங்கள் அம்மா அதில் நான் செத்து போனவங்க வந்து சொல்லிட்டு போனாங்களா, அந்த விஷயத்த மட்டும் ஒரு டைலாக்கா எங்களுக்காக. தூக்க முடியாத தெய்வத்தை தூக்க ஒருத்தர் இருக்க, அது வாழ்ந்த தசையும் இல்லாமல் வந்த தசையும் இல்லாமல் மத்தியில் நிற்க, நான் மாலையிட்டு முடி சுட்டும் போது 4 கால் நாட்டாமல் வந்து மண்டிட்டு போவான், அந்த சாமி இந்த கால கம்மாய்ப்பட்டிக்கு வரும். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட ப்ரீவியஸ் டைமை வந்து எங்களுக்காக ஒதுக்கி உங்களோட இன்டர்வியூ வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தீங்க. நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. பாம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு பிரியோ டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ மறக்காமல் பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன்.